ஹலோ கைஸ், greetings of the session. இந்த ஒரு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெனூஸ், ஹவு டு கிரியேட் மெனூஸ் பார்க்க போகிறோம். ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம மேலே ரைட் சைட் டாப் கார்னில் 3 டாட் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து மெனூஸ். நம்ம வாட்ஸ்அப்பில் கிளிக் பண்ண செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, வாட்ஸ்அப் வெப்பில் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து மெனூஸ். அதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்க்ரீன் ஷேர், அதாவது ஆன் கிரியேட் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது இல்லையா, as you can see here. இதுக்கு வெளியில் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு MENU அப்படின்னு டைப் பண்ணுங்க. we get on create options நிறைய வருது, பட் அதில் என்ன செலக்ட் பண்ண அப்படின்னா on create options பண்ணணும்னு செலக்ட் பண்ணணும். enter, that's it. So this is the method responsible for adding the menu into your Android application. இது வரைக்கும் புரிஞ்சது எல்லாத்துக்கும். இது என்ன பண்ண அப்படின்னா ஜஸ்ட் டைப், அதுக்குள்ள போயிட்டு INF டைப் பண்ணுங்க. get menu inflateன்னு வரும். டாட் inflate, அதாவது இந்த மெத்தடுக்கு நான் ஒரு மெனு ஐட்டம்ஸ் கொடுக்கணும், எந்தெந்த மெனு வரணும்னு தரணும். அது எப்படி தருவேன் அப்படின்னா ஒரு XML ஃபைலாக தருவேன். r.menu.some ஃபைல் நேம் ABCD எதை வச்சுப்போம், கமா அந்த மேலே எந்த பேராமீட்டர் இருக்கோ, அதாவது இங்கே மேலே இருக்கு பாருங்க, இந்த பேராமீட்டரை அப்படியே காப்பி பண்ணி கீழே கொடுத்துருங்க. தட்ஸ் இட். சாரி, இப்போ ஏன் இந்த ABCD எரர் காட்டுதுன்னு உங்களுக்கே தெரியும். நான் என்ன சொல்றேன், ஆர் கேபிட்டல் ஆர்னா ரிசோர்ஸ்னு அர்த்தம். ரிசோர்ஸ்ல மெனு ஃபோல்டர் இருக்கு, அதுக்குள்ள இந்த மாதிரி ஃபைல் இருக்கு, எடுத்துக்கோன்னு சொல்றேன். அது என்ன சொல்றேன், அப்படி ஃபைல் இல்லைன்னு சொல்லுது. ஆமா தானே, ரிசோர்ஸ்ல மெனுன்ற ஃபோல்டரே இல்லை. ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. இல்லையே, சொல்லவே இல்லை நீங்க. யூஸ்வலாக என்ன பண்ண வரோம் அப்படின்னா ABCD எதை கிளிக் பண்ணா கிரியேட் மெனு ரிசோர்ஸ் ஃபைல், அதில் போயிட்டு ஓகே கொடுத்தா என்ன ஆயிடுச்சு. இதில் ஒன்றும் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் கிளிக் ஓகே. as you can see மெனுன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு, அதுக்குள்ள ABCD ஃபைலும் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்க அதே மாதிரி தான் அந்த 3 பட்டன் இருக்கு பாருங்க, கோட், ஸ்பிளிட், டிசைன், கோட் எல்லாமே இருக்கு இல்லையா. ஸ்பிளிட்ல வச்சுக்கிறேன் இப்போதைக்கு, தேவையில்லை, டிசைனே போயிடலாம். டிசைன்ல போயிட்டு என்ன பண்றேன், ஒரு 2 மெனு ஐட்டம் ஆட் பண்றேன், அவ்வளோதான் கைஸ். இங்க போய் பார்த்தா எரர்லாம் போயிடுச்சு, ஏன்னா இந்த ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். That's it guys, let's run it. பாத்தீங்களா, and it is this much easy. So when I am running it, where is the output? Okay, yes, இதுதான் மெனு. 2 மெனு ஐட்டம் இருக்கு. ஸோ அதை பேரெல்லாம் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த மெனு ஃபைல்ல போயிட்டு கோடிங்ல போனீங்கன்னா இங்க இருக்கு, இதை போயிட்டு என்ன பண்ணலாம், சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் அபவுட்னு மாத்துறேன், இதை வந்து சும்மா செட்டிங்ஸ் அப்படின்னு மாத்திட்டேன். இப்போ ரன் பண்ணா அப்படின்னு நினைச்சு மெனுவோட பேரு அபவுட் அண்ட் செட்டிங்ஸ் மாறிடுச்சு. அவ்வளவுதான் கைஸ், திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் டன். வாட் எவர் த ஆப் யூ ஆர் சீயிங் இன் யுவர் மொபைல், எல்லாரும் இப்படிதான் பண்ணியிருக்காங்க. தேர் இஸ் நோ ஸ்பெஷலைஸ்டு வே, அப்படிலாம் இல்லை, இதுதான். ஓகேவா, அதே மாதிரி வாட் எவர் த ஆப் யூ சீ இன் யுவர் ஆண்ட்ராய்டு ஆப், ஐ மீன் இன் யுவர் ஆண்ட்ராய்டு ஃபோன், எல்லாமே உங்களாலையும் பண்ண முடியும். இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ். வாட் எவர் யூ சீ இட் இஸ் பாசிபிள் பை யூ ஆல்சோ. ஓகே, சரி. இப்போ என்னன்னா நான் பட்டனை கிளிக் பண்ண என்ன ஆகுதுன்னா ஒண்ணுமே நடக்காது, லிசனர் இஸ் நல். அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன் கிளிக் பட்டனுக்கு ஆட் பண்ண நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதே தான் இதுக்கு ட்ரை பண்ணுவோம். ONC அப்படின்னு கொடுத்துட்டு இங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு நேம், சப்போஸ் அபவுட் சம் மெத்தட் நேம் கொடுத்துட்டு திரும்ப வெளியே கிளிக் பண்ணிட்டு திரும்ப அதை மேலே கிளிக் பண்ணேன்னா தான் உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸ் வரும். இந்த பல்பில் ஈவன் ஹேண்ட்லர், வாட் இஸ் அ கரஸ்பாண்டிங் கிளாஸ், மெயின் ஆக்டிவிட்டி தான் இல்லையா, கொடுத்தீங்கன்னு இந்த பிளாக் வந்துடும். That's it. So this block will be get executed when you press the menu item. Just பண்ணி பார்க்கலாமா? Hi, as usual. இல்ல, Android menu question. Fine. Okay. மெனுவை கிளிக் பண்ணா ஏதாவது செட்டிங்ஸ் ஒன்றுமே தட் ஒன்றுமே வரல. ஸோ அபவுட் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். We got it. I hope this is clear. அவ்வளோதான் தம்பி மெனுஸ். கைஸ், தட்ஸ் ஆல் அபவுட் மெனுஸ். ஈஸி தான். ஆக்சுவலாக இன்னொரு வழியுமே இருக்கு இந்த மெனுவை நம்ம லிசனர் ஆட் பண்ணுறதுக்கு. யூஸ்வலி இதுவே யூ கேன் கோ வித் திஸ்
பட் இன்னொரு கான்செப்ட் சொல்றேன். அத புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. புரியாட்டி விட்டுருங்க. ஓகேவா? ஏன்னா மெனி ஆஃப் யூ ஐ நோ ஸ்ட்ரகிளிங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் பேசிக் ஒன். உங்களுக்கு பேசிக் ஜாவா நாலேஜ் இல்லாதனால கஷ்டப்படுவீங்க. பட் உங்களுக்குலாம் ஜாவா நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கோ ஹெட் வித் திஸ் ஒன். அது என்னது அப்படின்னா ஐ மீன் அகைன் அவுட் சைட் ஆஃப் ஆன் கிளிக் பண்ணிட்டு ஆன் ஆப்ஷன்ஸ் ஐட்டம் செலக்டட் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரியா? ஸோ திஸ் இஸ் த கால்பேக் மெத்தட். எந்த மெனுவை கிளிக் பண்ணாலும் சரி இது எக்ஸிக்யூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எது மெனு கிளிக் பண்ணீங்கிறது இது தரும். இந்த ஐட்டம் வேரியபிள்ல வரும். நான் என்ன பண்றேன் இன்ட் ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு என்ன லோட் பண்றேன் அப்படின்னா அந்த வேரியபிள் இருக்கு இல்லையா ஐட்டம் வேரியபிள் ஐட்டம் டாட் கெட் ஐட்டம் டாட் மாத்திட்டீங்களோ ஐட்டம் டாட் ஐ டோன்ட் மெமரைஸ் எனி கோட். ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதை பார்க்கும்போது ஒன்று கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடும், இல்லாட்டி நான் வந்துடும் உங்களுக்கு. ஐ திங்க் கெட் ஐடி ஐட்டம் ஐடி தான் நினைக்கிறேன். ஸோ வாட் எவர் மீன் ஐ கெட் செலக்டட் ஐட்டம் ஐடி இருந்தது, ஐ திங்க் ஸோ. பட் இப்போ மாறிடுச்சு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த மெனு ஐட்டம் நான் கிளிக் பண்ணுறேனோ அந்த மெனு ஐட்டமோட ஐடி போய் இதில் சேவ் ஆயிரும். சரியா? அப்போ என்ன பண்ணுவேன் இஃப் கண்டிஷனோ இல்லை ஸ்விட்ச் கேஸோ போட்டுக்கலாம். ஸ்விட்ச் போடுறேன்னு வைங்களேன், ஸ்விட்சில் ஐடி, அவ்வளோதான். ஐ ஹவ் நாட் ஆடட் த ஐடி. இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஜாவா தெரியாதவங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் ஜாவா தெரிஞ்சவங்க ஈஸியாக இருக்கும். கேஸ் ஒன்று என்னது அப்படின்னா ஆர் டாட் ஐடி டாட் about. Okay, there is no ID I have added so far. Let me add it. Oh, break. Switching case use பண்ணலாம். Okay, let me go ahead and add ID to the பார்த்தீங்களா ஐடியே இல்லைன்னு என்ன அனுப்ப போறேன் ID apt ID என்னது செட்டிங்ஸ் எரர் போயிடுச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணி என்ன பண்ண போறேன் டோஸ்ட் அபவுட் கிளிக்டு. ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலாக. அது கேஸ் 2 என்னது கண்ட்ரோல் டி, உங்களுக்கே தெரியும் செட்ஸ். settings, click it. That's it. Let's run and see all the guys. That's it. பார்ப்போம். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணா செட்டிங்ஸ் கிளிக் டோஸ்ட் வருது. அபவுட் கிளிக் பண்ணா ஆண்ட்ராய்ட் மேப்ஸ் ரஞ்சித் வருது, ரஞ்சித் மட்டும் தான் வருது. அப்படின்னா என்ன ஆகுது, இது மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகுது. இது மட்டும் எக்ஸிக்யூட் ஆகுது. இது எடுத்துட்டோம்னா தான் என்ன ஆகும், இது எக்ஸிக்யூட் ஆகும். லெட் மீ ரன் இட் அகைன். ஸோ நீங்க இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம். ஓகே, ஸோ வென் இப்போ ஏன் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்சுவலி இங்கே வந்து நான் என்ன சொல்கிறேன் ஆன் கிளிக்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ணி சொல்றேன். பட் அதை நான் டெலீட் பண்ணிட்டேன். அதனால இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிராஷ் ஆயிடுச்சு. அப்படி ஒரு மெத்தட் இல்லை. நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்கிறேன், ஆனால் மெத்தட் அங்கே இல்லை. அதனால கன்ஃபார்ம் கோவம் ஆயிட்டான். அதனால கிராஷ் ஆயிடுச்சு. That's it, we got it. About click settings. So this is another one way of adding listener to the menu. Okay, so whichever is comfortable you can use it. Okay guys, and is the task என்ன அப்படின்னா let me give it to you. some interesting கொடுக்க டைப் பண்றேன். வரலாம். ஸோ இங்கே ஒரு மெனு வச்சுக்கோங்க. அந்த மெனு என்ன இருக்கணும், ஏ பி சி சாரி சி அப்படின்னு 3 மெனு வச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணா அலர்ட் டயலாக் ஓப்பன் ஆகணும். நார்மல் அலர்ட் டயலாக் இது எப்படி தான் இருக்கலாம். இதை கிளிக் பண்ணா டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகணும், அதாவது கஸ்டம் டயலாக். இதை கிளிக் பண்ணா அதாவது டி அப்படின்னு ஒரு புது ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆகும். அந்த ஆக்டிவிட்டியில் ஜஸ்ட் ஒரு இமேஜ், வணக்கம், நமஸ்காரம், நமஸ்தே, ஏதாச்சும் ஒரு இமேஜ் ஜஸ்ட் அவ்வளோதான். இதுதான் உங்க டாஸ்க்.
ஓகே, ஐ திங்க் லாஸ்ட் டாபிக் அலர்ட் டயலாக் இல்லையா? அதுலயே என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொன்று கூட ஆட் பண்ணலாம். ஏ கிளிக் பண்ணா அலர்ட் டயலாக் வருது இல்லையா? அந்த அலர்ட் டயலாக்ல என்ன பண்ணுங்க, அஃப்கோர்ஸ் லெட்ஸ் ஹாவ் 3 பட்டன்ஸ். ஏதாச்சும் ஒரு டைட்டில், ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வச்சுக்கோங்க. 3 ஏதாச்சும் ஒரு டைட்டில், ஏதாச்சும் ஒரு மெசேஜ், 3 பட்டன் வச்சுக்கோங்க. ஓகே, 3 பட்டன் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணா என்ன ஆகணும்? இ அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆகணும். அவ்வளவுதான். அதுல ஜஸ்ட் ஒரு இமேஜ் மட்டும் இருந்தா போதும். செகண்ட் பட்டனை கிளிக் பண்ணா என்ன ஆகணும்? அலர்ட் டயலாக் இருக்கு. செகண்ட் பட்டனை கிளிக் பண்ணா என்ன பண்ணலாம்? என்னென்ன பார்த்துருக்கோம். அலர்ட் டயலாக் intent. ஓகே. ஆப் வந்து எக்ஸிட் ஆகணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்பே க்ளோஸ் ஆயிடும். ஆப் வந்து எக்ஸிட் ஆகணும். பண்ணுங்க, கூகுள் பண்ணி பண்ணுங்க, ஈஸி தான். ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடணும். ஓகே, ஆப்பே ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடணும். ஓகே, இதை கிளிக் பண்ணா என்ன ஆகணும்? கரண்ட் ஆக்டிவிட்டி மட்டும் க்ளோஸ் ஆகணும். இந்த ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் க்ளோஸ் ஆகும். ஆக்டிவிட்டி மட்டும் க்ளோஸ் ஆகும். ஆக்சுவலா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி க்ளோஸ் ஆகும் இல்லையா? நமக்கு அப்படி வேணாம். சின்ன ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணா என்ன ஆகணும் அப்படின்னா இன்னொரு ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆகணும். கிளிக் பண்ணா இன்னொரு ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆகணும். என்னது? ஏபிசிடி எஃப்னு ஒரு ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆகணும். அதுல என்ன பண்ணுங்க, ஒரு மெனு ஆட் பண்ணிக்குவாங்க. அந்த மெனுவை கிளிக் பண்ணா இந்த எஃப்ன்ற ஆக்டிவிட்டி மட்டும் க்ளோஸ் ஆகும். அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆக்டிவிட்டி வந்துடும், மெயின் ஆக்டிவிட்டி வந்துடும். தட்ஸ் இட். பண்ணுங்க, கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் த ரெக்யர்மெண்ட், அண்ட் தென் ஜஸ்ட் ஒரு ட்ரா பண்ணுங்க. உங்க பேப்பர்ல இந்த சேம் யூஐயை ட்ரா பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னென்ன பண்ணலாம் ஸ்டெப்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டெப்ஸை ஒன் பை ஒன்னா பண்ணுங்க. கண்ணா முன்னாடி இங்கே பாதி அங்கே பாதி இங்கே பாதிலாம் பண்ணீங்கன்னா எங்கேயா போய் ஸ்டக்காகி நின்றுவீங்க. ஸோ ஒரு ஃப்ளோவில் கரெக்டாக பண்ணுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்க. ஓகே கைஸ், ஃபைன் தென், see you in the next lesson. And then இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, let me share my screen again. ஸோ நான் ஐட்டம் செலக்ட் எல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக தான் விட்டுருங்க, தேவையில்லை. நீங்கள் ஆன்லையே யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் கிளாஸ் டைலாக் பார்த்தோம் இல்லையா? இந்த டைலாகுக்கு எப்படி லிசனர் ஆட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லலாமா? எப்படி லிசனர் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் இந்த கஸ்டம் டைலாக்ல ஒரு பட்டன் வச்சிருக்கோம்ல, இந்த யூஐ இந்த லேஅவுட்ல இந்த பட்டனை எப்படி லிசனர் ஆட் பண்ணலாம்னா ஆன் கிளிக் போட்டால் ஒர்க் ஆகாது. ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்னா அதே மாதிரி ஃபைண்ட் வியூ ஐடி போட்டாலுமே ஒர்க் ஆகாது, அந்த பட்டன் ஒர்க் ஆகாது. என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? டிக்ளேர் த பட்டன் ஒரு பி இஸ் ஈக்குவல் டு யூஸர் என்ன பண்ணுவோம், டைரக்டா ஃபைண்ட் வியூ ஐடின்னு போடுவோம். அப்படி போட்டீங்கன்னா அது ஆக்டிவிட்டி மைண்ட்ல இருக்கிற பட்டன் அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டைரக்டா நீங்க ஃபைண்ட் வியூ ஐடி போட்டீங்க அப்படின்னா அது ஆக்டிவிட்டி மைண்ட்ல இருக்கிற பட்டன் அர்த்தம். எனக்கு வந்து டைலாக் பாக்ஸ்ல இருக்கிற பட்டன் தேவை அப்படின்னு என்ன பண்ணும், டைலாக் பாக்ஸ் வேரியபிள் என்னது, டிஜி டாட் ஃபைண்ட் வியூ ஐடின்னு போட்டா என்ன ஆகும்? அவ்வளவுதான், டிஜி டாட்னு போடணும் இல்லைங்களா? அவ்வளவுதான், தட்ஸ் இட். அண்ட் தென் பட்டன், தட்ஸ் இட். இதுக்கப்புறம் எல்லாமே சேம் தான். ஆன் கிளிக் எல்லாமே சேம் தான். ஐடி என்னது, பட்டன். ஓகே, பை. That's it. So வழக்கம் போல b dot on click listener new button edge. That's it for guys. Let's run it. இதை கிளிக் பண்ண என்னாச்சு, ஹாய்னு வந்துச்சு. இதை கிளிக் பண்ணா nothing is happening. This is how you can add listener to the button which is there in the custom dialog box. See you guys in the next lesson. Take care and happy learning. ஸோ ஒரு டாப்பிக்கும் நல்லா நோட்ஸும் எடுத்துக்கோங்க. இஃப் இட் இஸ் பாசிபிள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் இங்கே இன்டர்நெட் இருக்காது, அது இல்லாமல் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கறது சோம்பேறித்தனப்பட்டுட்டு பார்க்க மாதிரி. பட் நோட் இருந்தால் டக்குன்னு எடுத்து பார்த்துலாம் இல்லையா? நோட்டில் முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் எழுதுங்க. தட் வில் பி வெரி 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 மச் ஹெல்ப்ஃபுல். ஓகே, அண்ட் தென் ஸோ ஃபார் ப்ரோக்ரஸ் இஸ் கோயிங் குட். உங்களுக்கு நீங்கள் இந்த டாபிக் நீங்கள் கற்றுட்டு இருக்கீங்க, அதுக்கு பின்னாடி பார்த்தாலாம் நீங்கள் தரவா தெரியும் அப்படின்னா the progress is very good. Okay, keep learning.
டாஸ்க்லாம் கரெக்டாக கண்டிப்பாக முடிச்சிருங்க. டாஸ்க் முடிச்சாதான் அடுத்த டாபிக் போகணும். See you guys.